வாடகைக்கு வசிக்கும் வீட்டுக்குள் செல்லாமல் வாசலில் சேர் போட்டு சோகமாக அமர்ந்திருந்த நடிகர் கஞ்சா கருப்பு வீட்டின் பூட்டை உடைத்து உரிமையாளர் வேறு ஒருவருக்கு வாடகைக்கு விட முயன்றாரா? பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்த நடிகர் கஞ்சா கருப்பு. தமிழ் சினிமாவில் சுப்பிரமணியபுரம், நாடோடிகள் உள்ளிட்ட பல படங்களில் காமெடியனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர்தான் நடிகர் கஞ்சா கருப்பு. இவர் சென்னை மதுரவாயல் கிருஷ்ணா நகர் பகுதியில் 20,000ற்கு வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சென்னையில் சினிமா ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் இவர் அந்த வாடகை வீட்டில் தான் தங்குவார் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் இவர் வெளியூரில் இருந்த சமயம் பார்த்து தன்னுடைய வாடகை வீட்டின் உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து வேறு ஒருவருக்கு வாடகைக்கு விட முயன்றதாக தற்போது பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நடிகர் கஞ்சா கருப்பு. மேலும் மதுரவாயல் காவல் நிலையத்தில் இது குறித்து புகாரும் அளித்துள்ளார். மேலும் 5 ஆண்டுகள் இந்த வீட்டில் தான் குடியிருந்து வருவதாகவும் தன்னை கேட்காமல் வீட்டின் பூட்டை உரிமையாளர் உடைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்து போலீசார் வீட்டின் உரிமையாளரிடமும் நடிகர் கஞ்சா கருப்புவிடமும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட கஞ்சா கருப்பு அவரது தரப்பை குற்றச்சாட்டாக முன்வைத்துள்ளார். இது குறித்து உரிமையாளரிடம் கேட்டபோது வாடகை தராததாக வேறு ஒருவருக்கு 1000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டிருந்ததாகவும் புகார் அளித்துள்ளார். மேற்கொண்டு தன்னை மிரட்டுவதாகவும் அவர் புகார் அளித்திருக்கிறார். இரு தரப்பினரும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் இரு தரப்பிடமும் போலீசார் விசாரணை செய்தால் மட்டுமே உண்மை நிலவரம் என்னவென்று தெரிய வரும்.